வீரத்தை காட்டுற. ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு சகஜம்தான். அதுக்கு வயசானவங்களை பிடிச்சி வெளியே தள்ளுற. இவ்வளவு வக்கரையா இங்க வந்து நியாயம் தர்மம் பேசுற சார் யாரு? நான் பஞ்ச பரதேசி. பிரச்சனைனா மஞ்சா சோத்த வெளியே எடுக்கவும் தயங்க மாட்டேன்டி. அதான் நம்ம பாஸோட பிலாசபி. தில் இருந்தா அம்பலனா கை வைடா. ஏண்டா பேசினீங்க சொல்ல மேல கை வச்சிட்டு நாகப்பா சமாதானம் பேச வந்த அச்சி தேத்திரி அவனுக்கு நல்லா இருக்குதானா? கழுத்தை பிடிச்சா தள்ளுவான். அடிச்சு துரத்துங்கடா. பிடிக்காத குரல் திகிலாயிட போதுடா. கொஞ்சம் விட்டா நம்ம ஊர் வரைக்கும் இப்படியே தள்ளிட்டு போய் நான் வர போல இருக்கு. நல்ல வேலை வக்கீல் வந்துட்டாரு. என்னாச்சு? ஏதோ பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்த உடனே ஆசையா கழுத்துல கை வச்சுட்டாங்க. அதோ அவனுங்களோட புண்ணியத்துல அண்ணனோட கண்ணுல இருந்து கூலிங் கிளாஸ் எகிரி அங்க ஏனியில ஒய்யாரமா ஆயிருக்கு. செல்வம், என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை இதெல்லாம்? என்ன வம்பு கிழத்தா அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு தெரியறவனுக்கு முதல்ல அவங்க யாருன்னு தெரியணும். இவரை நீ யாருன்னு நினைச்ச? பெல்லாரி ராஜா. இந்த நிமிஷத்துல இருந்து ராஜரத்னம் பிள்ளையோட எல்லா சொத்துக்களுக்கும் வருமானத்துக்கும் இவர்தான் வாரிசு. நெத்தி அடி அண்ணத்த வக்கீல் புத்திசாலி. நமக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சாகணும். முதல்ல இவர் யாரு இன்னாங்கறத எடுத்து விடுங்க. இவர் ராஜரத்னம் சாருடைய மகன் செல்வரத்னம். இவனா பாக்க எலி மதிக்கிறான். நான் எலியா இல்ல புலியாங்கிறத நீ போக போக தெரிஞ்சுக்க. ஓ அப்படியா கண்ணு? ஆனா ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்க. இந்த ரெண்டுத்துக்கும் பின்னாடி ஒண்ணு ஆடிக்கினே இருக்கணுமா? அது என்னன்னு தெரியுமா உனக்கு? பாலு பாலு. இந்த பிட்டு யாரு? இது அவர் பொண்ணு ராணி ரத்னம். மெய்யானுமா? இவங்க முத்துலட்சுமி அம்மா. ராஜரத்னம் சாருடைய. நான் வரதேன் இந்த குடும்பத்தோட காரியம். அப்ப எல்லா விஷயத்தையும் ஒன்னாண்ட பேசுறதுதான் நல்லது. இப்படி வா. எல்லா பாட்டியும் இந்த வீட்டுல தான் இருக்குதா? அம்மா தான் இங்க, மத்தவங்க எல்லாம் வேற இடத்துல இருக்காங்க. அப்ப என்னத்துக்கு எல்லாரும் இங்க கும்பல் போட்டுக்கின்னு? வக்கீல எல்லாரையும் கிளம்ப சொல்லு. ஒய் நாட் அனுப்பிடலாமே. அது வக்கீல். அப்ப என்னத்துக்கு நிக்கிறீங்க? இட்டின்னு மழை வர மாதிரி இருக்குது. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. கிளம்பு கிளம்பு. நேரம் ஆகுதுல்ல. போங்க. எதுக்காக நிக்கிறீங்க? அவர் சொல்லிட்டாருன்னா மறுபேச்சு கிடையாது. கிளம்பு. இடத்த காலி பண்ணுங்க. போட போட. வாடா உன்னதான் வாடா. என்ன உதாரு காட்டுற? சரி உனக்கு இங்க என்ன கொடுக்குறாங்க? அது ஒரு அடிக்கு 75 ரூபா வாங்குறேன். ஆஸ்பத்திரி செலவுலாம் தனி. அது சரி. நான் எப்பவும் துட்டெல்லாம் வாங்குறது இல்ல. குடுக்கறதெல்லாம் ஃப்ரீ தான். அண்ணாத்த இப்ப எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல்ல. அவன் போய் ஏணியில விழுந்தாலும் கூலிங் கிளாஸ் உடையாம திரும்ப வந்துருச்சு பாத்தீங்களா? வாங்கடா. எரும வியாபாரின்னா சரியான எரும வியாபாரி. அதுலயும் தூக்கத்துல கூட கூலிங் கிளாஸ காட்ட மாட்டானா? நேத்துக்கு இந்த ஊருக்கு வந்ததும் கூலிங் கிளாஸ வச்சு ஏதோ மேஜிக் காட்டினானாமே. இருக்கட்டும், நம்ம முதலாளி சொன்னாலும் மாறி வந்துட்டோரோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த மாதிரி ஆளுகிட்ட ஒப்படைப்பாரா? ஆனா வந்திருக்கிறது பென்ஸ் கார்ல. இப்ப இருக்கிற காலத்துல வாடகைக்கு பென்ஸ் இல்ல ரோல்ஸ் ராய்ஸே கிடைக்கும். ராஜரத்ன பிள்ளை சாராலேயே எதுவும் முடியல. எவனோ ஒரு எரும வியாபாரி வந்து என்னத்தை கிழிக்க போறான்? சரியா சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் ராஜு. நான் நாகப்பன். நாங்க பெல்லாரி ராஜா கூட வந்தவங்க. எங்க அவர் வரலையா? அவர் வருவாரு. அதுக்கு முன்னாடி இந்த செட்டப்ப கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு. இங்க இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் வலது பக்கம் சேர தூக்கிட்டு போங்க. இதெல்லாம் புது கதையா இருக்கு. நாங்க வருஷக்கணக்கா இந்த மாதிரி தான் உட்கார்ந்து மீட்டிங் போட்டிருக்கோம். இதத்தான் வட்ட மேஜ மாநாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஐநா சபையில. இங்க வர்றவருக்கு உன் முகம் முழுசா தெரியணும்னு தான் அங்க போய் உட்கார சொல்றோம். என்னால முடியாது. எந்திரி. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? எழுந்திருங்க. சீக்கிரமா தூக்கிட்டு போங்க. இப்பவே கண்ணு கட்டுதே. ரெடி பாஸ், ப்ளீஸ் கம் இன். நமஸ்காரம். நான் யாருன்னு தெரியாது இல்ல? பெல்லாரி ராஜா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த
இந்த பெருசுங்களா சொல்லுங்களேன் அல்பனுக்கு வந்த வாழ்வுன்னு என் கதையும் அதுதான். மெய்யாலு சொல்லணும்னா இன்னிதான் நான் முதல் டபாவா இந்த மாதிரி காங்கிரஸ்ல கண்டுக்கிறது. காங்கிரஸ் இல்ல சார், கான்ஃபரன்ஸ். உனக்கு தெரிஞ்சா சார் தான். எனக்கு இந்த படிப்புலாம் ஒத்து வந்ததே கிடையாது. 2ஆம் கிளாஸோட நின்ட்டேன். பேசினா வாயில தமிழே ஒழுங்கா வராது. அந்த அளவுக்கு மாங்கா. நமக்கு வராது இருக்கட்டும். நிக்கிறானே இவன் சாதாரண ஆளு கிடையாது. இங்கிலீஷ்ல பிச்சு வளருவான். எம்பிபிஎஸ். MBBS இல்ல, எம்பாமலே இருந்துட்டு போயேன்டா. படிச்சுக்கிறல்ல. இப்ப நாம பேச வேண்டிய விஷயத்துக்கு வரலாங்கிறேன். அது ஒண்ணு எச்ச துப்பி இல்ல சார், ஆஸ்ட்ரே. அப்படியா? நமக்கு தெரியும்னா தட்டத்துக்கு பதிலா துப்பிட்டேன். இனி இந்த மாதிரி மீட்டிங் வரப்பா நீயே மறக்காம எச்ச துப்பிய கொண்டாந்துரு. எனக்கு மாத்திரம் இல்ல, நாம எல்லாரும் சுத்தி உட்காந்து துப்பலாம். என்ன கரெக்ட் தானே?